வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மூலிகை பொடினே சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு தலை முதல் பாதம் வரை பலவித ஆரோக்கியத்தை அள்ளி தந்து நம்முடைய வாழ்நாளை நீட்டித்து கொடுக்கக்கூடிய ஒரு ரகசிய பொடி தாங்க. இது சாதாரணமாக நமக்கு எல்லாருமே கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதை ஒரு ஆர்டரின் பேரில் தான் நான் இதை செய்து அனுப்புகிறேன். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற மூலிகை தொக்கு வகைகள், ஊறுகாய் வகைகள், பொடி வகைகள் ஆர்டர் பேரில் செய்து கொடுக்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தாராளமாக உங்களுடைய டேஸ்ட்டை சொல்லியே பதிவு பண்ணலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், முதல் இலை முருங்கை இலை தான். இப்போ இந்த முருங்கை இலை நாம் எப்படி கிள்ளணுன்ற முறையை நான் சொல்லிடுறேன். மிகவும் கொழுந்து இலையும் பறிக்கக்கூடாது, முத்தல் இலையும் பறிக்கக்கூடாது. அதேமாதிரி பூச்சியான இலைகள், பழுத்து போன இலைகள், இதை எதுவுமே பறிக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு பக்குவமாக சமைக்கக்கூடிய நடுத்தரமான இலைகளை மட்டுமே பறிக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த மாதிரி இலைகளாக பார்த்து அந்த ஒரு சின்ன காம்பு இருக்குது பாருங்கள், மெலிஸ் காம்பு, அந்த காம்போடு சேர்த்து தான் உருவணும். வெறும் இலைகளை மட்டுமே உருவினால் நமக்கு அவ்வளவு பயன் கிடைக்காது. அதனால் அந்த காம்பில் அவ்வளோ சத்து இருக்குது. நம்மளுடைய காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இதே போல் நிறைய நம்மை சுற்றி நமக்கு தெரியாமல் நம்ம சுற்றியே கிடைக்கிற மூலிகை கீரை வகைகளை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம். மக்களிடையே நல்ல வரவேற்பும் இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் அது மாதிரி என்னெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வரோம் அதை தான் நான் தொடர்ந்து வீடியோவாக கொடுத்துக்கிட்டும் இருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ முருங்கைக்கீரை உருவி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 350லேருந்து 400 கிராம்குள்ளே இருந்துச்சுங்க. அவ்வளோ முருங்கைக்கீரை. நமக்கு முருங்கைக்கீரை எவ்வளோ நம்ம பறித்து காய போட்டாலும் பொடி அரைக்கும் போது ரொம்ப குறைவாக தான் வரும். அதனால தான் இந்த ஆர்கானிக் பொடி எல்லாமே ரொம்ப விலையாக நமக்கு கிடைக்கிது. ஆனாலும் அது அவ்வளோ தரம் இருக்குமான்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம வீட்டிலே இது போல் ரெடி செய்யலாம், ரொம்ப ஈஸி தான். இப்போ முருங்கைக்கீரை கூட வேறு என்ன சேர்க்க போகிறோன்றதை அடுத்து காட்டுறேன். நல்லா இந்த முருங்கை இலையை பறிச்சுட்டு அதை நல்லா அலசிடுங்க. ஒரு 2 தடவை அலசிட்டா போதும். அலசி நல்லா நீர் வடிச்சிட்டு அப்படியே ஒரு காட்டன் துணியில் பரப்பி போட்டுருங்க. இது போல் பொடி செய்யும்போது நம்ம எந்த கீரை வகைகளாக இருந்தாலும் வெயிலில் உணர்த்துறது தேவையில்லை. உங்களுக்கு ரொம்ப வெயில் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஈரம் போகிற வரைக்கும் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சர்லேயே உணர்த்திடுங்க. நான் 2 நாள் கழித்து தான் உங்களுக்கு அதை எடுத்து காமிச்சிருக்கிறேன். இப்போ ஒரு 3வது நாள் தான் நான் கருவேப்பிலை பறிக்கிறேன். இப்போ இந்த முருங்கைக்கீரை கூட நம்ம சரிசமமாக கருவேப்பிலை சேர்க்கலாம். ஆனால் நான் ஒரு பங்கு தான் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். நமக்கு ஆர்டர் கேட்டவங்களோட விருப்பப்படி நான் இதை செய்து கொடுத்துருக்குறேன். கருவேப்பிலை ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக, ரொம்ப கொழுந்தாக இருக்கக்கூடாது, முத்தனை இலைகளும் இருக்கக்கூடாது. எடுத்து நல்லா அலசி நீர் வடித்து ஒரு துணியில் உணர்த்தி எடுத்துருங்க. 4வது நாள் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக நீர் வடிச்சிருக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் கூட காயக்கூடாது. பாருங்கள், 4வது நாள் முருங்கைக்கீரை எவ்வளோ தூரம் உணர்ந்து இருக்குதுன்னு. நான் வீட்டுக்குள்ளேயே தாங்க உணர போட்டு வெயிலில் வைக்கலை. அப்போ தான் அதோடைய கலர் ரீட்டைன் ஆகும், அதோடைய சத்துக்களும் நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ 5வது நாள் நம்ம பார்க்கலாம். முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா கையில் எடுத்து நொறுக்குனாலே நொறுங்குற அளவுக்கு இந்த அளவுக்கு காஞ்சிருச்சிங்க. அதோடைய நிறம் கூட பாருங்கள், நமக்கு அந்த பச்சை தன்மை மாறி இருக்காது. இப்படி தான் காயணும். ரொம்ப அப்படியே ப்ரௌன் ஆகிட்டு சருகால காயக்கூடாது. கருவேப்பிலை நல்லா உணர்ந்துருச்சு, ஆனால் அதோடைய பச்சை தன்மையை இழக்கலை. இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம அந்த 5வது நாள் மாலையே நான் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வானொலி வச்சுட்டு முதல்ல கருவேப்பிலை வறுத்துக்கலாம். கருவேப்பிலையை ரொம்ப ப்ரௌனாக வர மாதிரிலாம் அப்படி வறுத்துடக்கூடாதுங்க. அதே மிதமான தீயில் ரொம்ப பொறுமையாக தான் வறுக்கணும். இது வறுக்கிற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ட்ரை ரோஸ்ட் மட்டும்தான் பண்ணணும், எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இந்த பொடியால் நமக்கு என்னெல்லாம் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இரண்டுமே இந்த அயன் சத்து, மினரல், விட்டமின்ஸ் எல்லாமே அதிகம் சேர்ந்தது, கால்சியம் அதிகம் உடையது. அதனால் நமக்கு தலைமுடி வளர்ச்சியிலேருந்து நரம்பு தளர்ச்சி வரைக்கும் நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய அதிக சர்க்கரை அளவு, பிபி அதாவது இரத்த அழுத்தம், அதிக கெட்ட கொழுப்பு நீக்கிறதுலேருந்து இது எல்லாத்துக்கும் ஒரு அருமருந்துனே சொல்லலாம். நம்ம என்ன தான் தினசரி இதை உணவுகளில் சேர்த்தாலுமே தினம் நாம் கீரையை சாப்பிட முடியாது. அதனால் இது போல் பொடி செய்து வைத்துக்கிட்டோன்னா தினம் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டே வந்தால் நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு இது ஒரு அடிப்படையாகவே அமையும். அதுக்கு இது 2த்தையுமே தொடர்ந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து மிதமான தீயில் வதக்கிட்டு வரேன். ஏன்னா அந்த உப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும்போது அந்த நிறம், கருவேப்பிலையோட நிறம் முழுவதுமாக மாறிடாது. அந்த பச்சை நிறத்தை தக்க வைத்தே அது நல்லா வறுபடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நொறுங்குது. இன்னும் நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா பொறன்னு நொறுங்க ஆரம்பிச்சிடும். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வறுத்து எடுக்கணும்.
ரொம்ப ஒரு சூடு வச்சு அது ப்ரௌன் நிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துடக்கூடாது. அதை நம்ம சாப்பிட்றதும் அவ்வளோ தூரம் பயனளிக்காது. இதே போல் கருவேப்பிலை எல்லாம் நான் வறுத்து எடுத்துட்டேன். அடுத்து நம்ம காய வச்ச முருங்கைக்கீரை. ஏன்னா இதை நம்ம பதப்படுத்தி 1 மாதம் 2 மாதம் அப்படி வச்சு சாப்பிட போகிறோம். இது நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் சூடு பண்ணி எடுத்துருங்க. இந்த காஞ்ச முருங்கை இலையை அந்த வாணலியிலேயே சேர்த்து நல்லா சூடு பண்ணால் போதும். இதை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் இது எல்லா இலையும் நல்லா சூடாயிடுச்சா நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பக்குவம் வந்ததும் நாம் இதை எடுத்து அந்த தட்டிலே கொட்டி வச்சிடலாம். பாருங்கள் எப்படி நொறுங்க ஆரம்பிச்சிருதுன்னு. இதே போல் நான் முருங்கை இலையுமே 2 பேட்சாக கொட்டி இப்படி வறுத்து எடுத்துட்டேன் நான். இப்போ இது கூட என்ன சேர்த்து வறுத்து சேர்க்கணும்? எப்போவுமே இது போல் கீரை வகைகளை பொடி செய்யும்போது வெறும் கீரை வகைகளை மட்டுமே சேர்த்து பொடி செய்கிறத விட அது கூட கொஞ்சம் மிளகு, சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்க்கணும். அதனால் வாங்க பார்க்கலாம் நம்ம வேறு என்ன அது கூட சேர்த்து பொடி பண்ணுறோன்னு. நான் இந்த அளவுக்கு கீரைக்கு ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மிளகு சீரகத்தை நல்லா பொரிச்சிடுங்க. அந்த சீரகம் அப்படியே பொரியணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் சுக்கு பொடி நல்லா தட்டிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே கருவேப்பிலையில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்குறோம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த சூட்லேயே அதை அப்படியே ஒரு கிளறி ஒரு கப்பில் நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. முக்கியமான பொருள் எல்லாத்தையுமே நாம் வறுத்து எடுத்து வச்சாச்சு. நல்லா ஆறிடணுங்க. அந்த இலையில் அடியில் சலசலப்பு, அந்த சூட்லேயே நீர் கோக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லைன்னா ஒரு பேப்பர் விரித்து அதில் கொட்டி ஆற வைங்க. இந்த அளவுக்கு நல்லா பொலன்னு கையில் உதிர்த்தாலே அப்படியே மாவாகணும். பாருங்கள், இதாங்க பக்குவம். இந்த பக்குவத்துக்கு நாம் ரெடி செய்துட்டால் போதும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு அது சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் இதை சேர்த்து அரைங்க. ஏன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இதை சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், நான் 3 தடவை மிக்ஸி ஜார் ஃபுல்லாக போட்டு அரைச்சேன். எவ்வளோ பொடி நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த பொடியை எப்படி சாப்பிடலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் சாதத்தில் சேர்த்து கொஞ்சமாக இந்துப்பு அந்த மாதிரி சேர்த்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து ஒரு 2 உருண்டை தினசரி மதிய வேலையில் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு இட்லி கூட 1 ஸ்பூன் பொடி சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை தோசை கூட 1 ஸ்பூன் பொடி சேர்த்து சாப்பிடலாம். இது பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு வகையாகவே நீங்கள் கொடுக்கலாம். இல்லை எனக்கு உடல் ஆரோக்கியம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்குது, இதற்கு நான் எப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினசரி 1 ஸ்பூன் காலையில் வெறும் வயிற்றில் மோர் எடுத்துக்கோங்க. மோரில் 1 ஸ்பூன் பொடியை கலந்து நீங்கள் வெறும் வயிற்றில் குடிங்க. மிகவும் ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் உங்களுக்கு. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாங்க. முடி வளர்ச்சியும் இருக்கும், பிள்ளைகளுக்கு சரும பளபளப்பு இருக்கும், அதே மாதிரி நோய் நொடி வராமல் இருப்பாங்க. இந்த சீசனில் வரக்கூடிய எந்த நோயும் பிள்ளைகளை தாக்காது. பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கலாம்? சின்ன பிள்ளைகளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் இந்த 1/2 ஸ்பூன் பொடி எடுத்து தேன் கூட கலந்து நீங்கள் சிறுவர்களுக்கு கொடுக்கலாம். அதாவது வளர்ந்த பிள்ளைகள், இளைஞர்களுக்கு வரைக்கும் தேன் சேர்த்து கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. வைத்திய முறையில் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க மோரில் கலந்து சாப்பிடுங்க, மிகவும் சிறப்பு. அப்படி மோர் கலந்து குடித்து எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க சாதத்தில் சேர்த்து சாப்பிடுங்க. நல்லா ஜலிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முருங்கை கருவேப்பிலை பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.